பாகம் 366. கொலகாரன் பொண்ணு இவதான் அந்த ஏமாத்துக்காரன் பொண்ணு. என் பையனை திருப்பி கொடு, எங்க பணத்தை திருப்பி கொடு, எங்க வீட்டோட சந்தோஷத்தை திருப்பி கொடு என்று ஒருவர் மாற்றி ஒருவர் பேசிக் கொண்டிருக்க அவந்திகா அனைத்தையும் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ அவளது கால்களை தரையோடு சேர்த்து வைத்து கட்டியது போல் அவளால் ஒரு அடி கூட முன்னே எடுத்து வைக்க முடியவில்லை. அவளுக்கு முன்னால் இருந்த மக்களை பார்த்தாள். அனைவரும் மிகவும் சாதாரணமான உடையில் பார்ப்பதற்கே பாவமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அனைவரது முகத்திலும் கோபமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. ஒரு நொடி அவந்திகாவிற்கு அவளது ஆன்மா அவளை விட்டு மெல்ல மெல்ல பிரிந்து செல்வது போல் இருந்தது. அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவந்திகாவின் படபடப்பை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக, இந்த மிஸ்ஸஸ் அரவிந்த் உண்மையாவே அந்த ஏமாத்துக்காரனோட பொண்ணுதான். பேராசை பிடிச்சு 8 வருஷத்துக்கு முன்ன பல குடும்பத்தை பாழாக்கின அதே பிசினஸ் மேனோட பொண்ணுதான் என்று ஒரு குரல் கேட்டது. எப்பவும் பெத்தவங்களோட சொத்து மட்டும் இல்ல, அவங்களோட கடனும் பாவமும் தலைமுறையா தொடர்ந்துட்டேதான் இருக்கும். ஆனா பாருங்க, அந்த ஏமாத்துக்காரனோட பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கா. காரு பங்களான்னு அவளுக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட நம்ம தான் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எனக்கு காசு பணம்லாம் வேணாம், எனக்கு என்னோட பையனை திருப்பி கொடு. இத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் உயிரோட இருக்கீங்க என்று அடுத்தடுத்து பல குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. ஏதோ ஒரு நல்ல உள்ளம் படைத்த ரிப்போர்ட்டர் ஒருவர், ஆனா மிஸ்ஸஸ் அரவிந்தோட அப்பா அம்மா தான் அப்பவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களே, இப்ப இவங்க என்று ஆரம்பிக்கும் போதே அந்த கூட்டம் பொங்கி எழுந்தது. ஆமா, ஜெயிலுக்கு போறதுல இருந்து தப்பிக்க இவளோட அப்பாவும் அம்மாவும் செத்துட்டாங்க. ஆனா அவங்கனால செத்து போன 20 உயிருக்கும் எந்த நீதியும் கிடைக்கலையே. நாங்க எல்லாரும் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம் என்று கூட்டத்தில் ஒருவர் சொல்லவும், ஆமா, அந்த ஏமாத்துக்காரன் பொண்ண நாங்க சும்மா விட மாட்டோம், இவளை கொல்லாம விட மாட்டோம். என் பையன் செத்த மாதிரி இவளும் சாகணும். எங்களுக்கு இப்பவே நஷ்ட ஈடு வேணும். இவளை இப்பவே கொல்லணும். எனக்கு என் பையனை திருப்பி கொடு, என்னோட பணத்தை திருப்பி கொடு என்று கூட்டம் ஆக்ரோஷமாக அவந்திகாவை நோக்கி முன்னேற ஆரம்பித்தது. அதில் யாரோ ஒருவன் அழுகிய தக்காளியை தூக்கி அவந்திகாவின் மீது வீசவும் மற்றவர்களும் தங்கள் கைவசம் கொண்டு வந்திருந்த பொருட்களை அவந்திகாவின் மீது தூக்கி வீச ஆரம்பித்தார்கள். அவந்திகா, இங்கிருந்து போ என்று அரவிந்த் கத்தியது மிகவும் தாமதமாகத்தான் அவந்திகாவின் காதில் கேட்டது. அதற்குள் ஒருவர் வந்து அவந்திகாவின் கையை பிடித்து, இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத, நாங்க உன்னை அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டோம் என்றார். அதற்குள் தூக்கி எறியப்பட்ட தக்காளிகளில் ஒன்று அவந்திகாவின் மீது பட்டு அதன் ஊன் முழுவதும் அவந்திகாவின் உடலை நனைத்தது. அந்த தக்காளி மேலே பட்ட வலியும் கூட்டத்தினரின் கூக்குரல்களும் அவந்திகாவை 8 வருடங்களுக்கு முன்னால் இழுத்துச் சென்றது. அவந்திகாவிற்கு ஒன்றும் இந்த கூட்டம் புதிதல்ல. 8 வருடத்திற்கு முன்பும் இதே போல்தான் கண்டன பேனர்களுடன் அழுகிய தக்காளிகளும் அவந்திகாவின் வீட்டு வாசலை நிறைத்தன. 9 வருடங்கள் ஆகியிருந்தாலும் இந்த மக்களின் வெறுப்பு இன்னும் அதே நிலையில்தான் இருக்கிறது. 9 வருடங்களுக்கு முன்னால் எப்படி ஒரு ஆக்ரோஷத்தோடு இருந்தார்களோ அதே ஆக்ரோஷத்தோடுதான் இன்றும் இருக்கிறார்கள். அன்று அவந்திகாவின் அந்த அழகான வீடு போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்ட பிறகு நிறைய பத்திரிகையாளர்கள் கும்பல் இவர்களை வீட்டை விட்டு வெளியில் வரவிடாமல் செய்தது. எப்போது வெளியே வந்தாலும் மைக்கோடும் கேமராக்களோடும் யாராவது இவர்கள் முன் வந்து நின்றனர். அவந்திகாவின் பள்ளியிலும் அதே போல்தான். நல்ல வேளையாக நரேனும் அவனுடைய கேங்கும் அவந்திகாவிற்கும் அகிலனிற்கும் ஆதரவாக இருந்ததால் பலர் அவந்திகாவையும் அகிலனையும் நேரடியாக திட்ட பயந்து அவர்களுக்கு பின்னால் பேசினார்கள். இன்னும் அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பின் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வரும்போது அகிலின் கை கால்களில் ஆங்காங்கே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவனது முகமும் வீங்கி இருந்தது. அவந்திகா பதறிப்போய் என்ன நடந்தது என்று கேட்டபோது அகிலன் கீழே விழுந்து விட்டேன் என்று சமாளித்தானே தவிர இறுதி வரை என்ன நடந்தது என்பதை சொல்ல மறுத்துவிட்டான். பின்பு அவந்திகா விசாரித்த போதுதான் ஒரு கும்பல் சேர்ந்து அவனை அடித்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது.
முடிந்தது. அதன் பிறகு அகிலன் ஸ்கூலுக்கு போகவே அச்சப்பட ஆரம்பித்து விட்டான். இவர்கள் அனைவரும் அப்பாவிகள்தான், பாதிக்கப்பட்டவர்கள்தான். அதை இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அதற்கு அப்பாவி குழந்தைகளான அவந்திகாவும் அகிலனும் என்ன செய்வார்கள்? உண்மையில் அவளது பெற்றோர்தான் குற்றம் செய்தனரா என்பது நிரூபிக்கப்படுவதற்குள் ஒரு யூகத்திலேயே அனைத்தும் இவர்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பித்து விட்டது. அவந்திகாவின் பெற்றோர் நெருப்பில் கருகி அகிலனின் கால் உடைந்து அவர்கள் சொத்துக்கள் அனைத்தும் திவாலான பிறகுதான் இந்த கூட்டம் அமைதியானது. ஆனால் இப்போது இவர்கள் மீண்டும் வந்து பிரச்சனை செய்வதை பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் அப்பாவிகள் என்பதை தாண்டி அவந்திகாவிற்கு அவர்கள் மீது கடும் கோபம்தான் வந்தது. நானும் அகிலனும் அனாதையா நடு ரோட்ல நின்னோம். அகிலனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட என் கையில காசு இல்லாம இருந்துச்சு. நானும் இவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவதானே. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் இவங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல, மிருகங்க என்று அவந்திகா தன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த அதே நேரம் ஒரு அகன்ற கை அவந்திகாவின் தோளை பிடித்து அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்தது. அது வேறு யாரும் அல்ல, அரவிந்த் தான். அவந்திகாவை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கூட்டத்திற்கு முதுகு காட்டி நின்றான். அவந்திகாவை குறிவைத்து கூட்டத்தினர் வீசிய தக்காளிகளும் மற்ற பொருட்களும் இப்போது அரவிந்தை தாக்கியது. இதை பார்த்த அவந்திகாவின் மனம் குற்ற உணர்வில் வாடியது. அப்போது இருந்து இப்போது வரை அவந்திகாவிற்கு ஒரே ஆதரவாக இருந்து வருபவன் அரவிந்த் தான். இன்று தனக்காக இவ்வளவு வேதனை படுகிறானே என்று அவந்திகா நினைத்து மருகி கொண்டிருக்கும் போது அவள் மீது வெதுவெதுப்பாக ஏதோ ஒரு திரவம் விழுவது போல் இருந்தது. அது என்ன என்று அவந்திகா தொட்டு பார்க்க அது அரவிந்தின் ரத்தம். அவன் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தக்காளிகளை மட்டுமல்லாமல் கூட்டத்தில் யாரோ ஒருவர் கற்களையும் வீசி இருக்கிறார். அதுதான் அரவிந்தின் நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பதறிப்போன அவந்திகா, ஐயோ அரவிந்த், என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, தியா பயப்படாத, ஒன்னும் ஆகல, நான் இருக்கேன் என்று மிகவும் மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டே அரவிந்த் மயங்கி சரிந்தான். அரவிந்த் மயங்கியதை பார்த்ததும் தான் கூட்டம் கொஞ்சம் அமைதியானது. அவந்திகா எவ்வளவு உலுக்கி பார்த்தும் அரவிந்த் எழுந்திருக்காமல் இருக்கவும், அரவிந்த் என்று பெரும் குரல் எடுத்து அவந்திகா கதறிய கதறல் அந்த தெருவின் முனைவரை எதிரொலித்தது. விரைவாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அரவிந்த் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான். மாதவி ஒரு புறம் பதற்றமாக அமர்ந்திருக்க அவந்திகா தன் தலையை கவிழ்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்டர் ICUவில் இருந்து வெளியே வந்ததும் அப்போதுதான் அவள் கால்களுக்கு நடமாடும் சக்தி கிடைத்தது போல வேகமாக எழுந்து டாக்டரிடம் ஓடியவள், டாக்டர், அரவிந்த் எப்படி இருக்காரு என்றாள் பதற்றமான குரலில். ரிலாக்ஸ் மிஸ்ஸஸ் அரவிந்த், உங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்னும் இல்ல, சின்ன காயம்தான். பட் அதிகமா ரத்தம் வெளியேறிட்டதால மயக்கம் போட்டுட்டாரு. நாங்க காயத்துக்கு பேண்டேஜ் போட்டிருக்கோம். இப்போ நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருவோம். கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அரவிந்திற்கு ஒன்றுமில்லை, அவன் நன்றாகத்தான் இருக்கிறான் என்று தெரிந்ததும் தான் அவந்திகாவிற்கு உயிரே வந்தது போல் இருந்தது. சிறிது நேரத்திலேயே அரவிந்த் ICUவில் இருந்து VIP வார்டுக்கு மாற்றப்பட்டான். இன்னும் அரவிந்த் மயக்கத்தில் இருக்க ஒரு புறம் அவனுக்கு ரத்தம் ஏறிக்கொண்டிருந்தது. அங்கு இருந்த சோஃபாவில் அமர்ந்து மாதவி தன் நெஞ்சை தடவி கொண்டிருக்க அதை பார்த்து பதறிப்போன அவந்திகா வேகமாக சென்று மாதவியின் கையை பிடித்து, அத்தை, உங்களுக்கு ஒன்னும் இல்லையே, நல்லத்தானே இருக்கீங்க என்றாள். எனக்கு ஒன்னும் இல்ல பொம்மி, இன்னும் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு, அதான் என்று மாதவி சொல்லவும், அத்தை, நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகா கீழே இருந்த கேண்டீனுக்கு சென்றாள். ஏதோ கூட்டமான ஓநாய்கள் தனியாக வரும் பலியாட்டை பார்த்து விட்டது போல் அவந்திகாவை ஒரு பெரும் கூட்டம் சூழ்ந்தது. அனைவரும் மைக்கோடும் கேமராவோடும் அவந்திகாவை சூழ்ந்து விட்டனர். மிஸ்ஸஸ் அரவிந்த், இப்ப மிஸ்டர் அரவிந்த் எப்படி இருக்காரு? மிஸ்ஸஸ் அரவிந்த், 9 வருஷத்துக்கு முன்ன அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த கேஸ்ல உண்மையாவே உங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கா? உங்க அப்பா அம்மா உங்களுக்காக வெளிநாட்டுல பணத்தை பதுக்கி வச்சிருந்தாங்களா? அதை வச்சுதான் நீங்க இப்போ இவ்ளோ ஆடம்பரமா வாழ்றீங்களா? உங்களோட உண்மையான அடையாளம் மிஸ்டர் அரவிந்துக்கு தெரியுமா? இல்ல நீங்க அவர்கிட்ட போய் சொல்லிருந்தீங்களா? ஒருவேளை மிஸ்டர் அரவிந்தும் உங்க கூட்டாளியா? உங்க அம்மா அப்பா பதுக்கி வச்சிருந்த பணத்தை வச்சுதான் இப்போ அவர் இவ்ளோ பெரிய பணக்காரரா இருக்காரா
என்று அந்த நிருபர்கள் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் நேரடியாக அரவிந்தை குறிவைத்துத்தான் இருந்தது. அவர்கள் அனைவரையும் உரைத்து பார்த்த அவந்திகா, எங்க குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கும் அரவிந்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றாள். அப்போ யாருக்கு சம்பந்தம் இருக்கு? நீங்க யாருன்னு அரவிந்த் சாருக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா எவ்வளவு கொடூரமானவங்க, எவ்வளவு பேராசை பிடிஞ்சவங்கன்னு மிஸ்டர் அரவிந்துக்கு தெரியுமா என்று அடுத்தடுத்த கேள்விகளும் கத்தி போல் வந்து விழுந்தன. எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க என்று அவந்திகா கோபமாக சொல்லவும், ஆமா அவங்க இறந்துட்டாங்கதான், அவங்க இறந்ததுனால எல்லாம் சரியாயிருச்சா என்ன? அவங்க இறந்தாலும் அவங்கனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கலையே. இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாச்சும் நீங்க திரும்பி போய் அவங்கள பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கான நஷ்ட ஈடு கொடுத்திருக்கீங்களா என்று அடுத்தடுத்து கேள்விகள் தெரிக்கவும் அவந்திகாவிற்கு தொண்டை அடைத்தது. இல்ல, நான் போகல என்று திக்கி திக்கி பதில் சொன்னாள் அவந்திகா. ஏன் நீங்க போகல? ஏன் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கல? அவங்களுக்கு நீங்க ஏன் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல என்று தொடர்ந்து ரிப்போர்ட்டர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கவும் அவந்திகாவால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல என்றாள் அவந்திகா. என்னது, பணம் இல்லையா? இத எங்களை நம்ப சொல்றீங்களா? இப்போ நீங்க ரொம்ப நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் அரவிந்த் கிட்ட பணம் இல்லன்னு சொல்றீங்களா, இல்ல அது அவர் உங்களுக்காக கொடுக்க மாட்டார்னு சொல்றீங்களா என்று நக்கலான கேள்விகள் வரவும் அவந்திகாவிற்கு தலைக்கு மேல் கோபம் வந்தது. ஏன் குடும்பத்தை பத்தின பிரச்சனையில நீங்க ஏன் தேவையில்லாம அரவிந்த் இழுத்துட்டு இருக்கீங்க என்றால் கோபமாக. இப்போ எதுக்கு மேடம் கோபப்படுறீங்க? நீங்க செஞ்ச வேலையை நினைச்சு உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ன என்று மீண்டும் நக்கலான கேள்விகள் வர ஆரம்பித்தன. இந்த முறை அவந்திகா சுத்தமாக வாயடைத்து போய் அடுத்து என்ன செய்வது என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்க, அந்த நேரம், இது ஹாஸ்பிட்டல், இங்க எதுக்காக இவ்ளோ கூட்டம் இருக்காங்க? இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் யாரு உள்ள விட்டது? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாத இடியட்ஸ் என்று ஒரு குரல் கேட்டது. அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க கூட்டத்தை விலக்கிக் கொண்டு 4-5 செக்யூரிட்டி ஆபீசர்களோடு அர்ஜுன் அங்கு வந்து கொண்டிருந்தான். அவனோடு வந்திருந்த செக்யூரிட்டிகள் அங்கிருந்த ரிப்போர்ட்டர்களை அப்புறப்படுத்தினர். அவந்திகாவை கோபமாக முறைத்து பார்த்த அர்ஜுன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஐபி அறையை நோக்கி சென்றான். அர்ஜுனின் கோபமான பார்வையும் அவன் அவந்திகாவை கடந்து சென்ற விதமும் அவந்திகாவை இன்னும் பலகீனமாக்கியது. ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டர்கள் சொல்வதை கேட்டு அவனும் தன்னையும் தன் பெற்றோரையும் தவறாக நினைத்து விட்டானோ என்று நினைத்து உடைந்து போனாள். வேகமாக அர்ஜுனின் பின்னே விஐபி அறைக்குள் சென்ற அவந்திகா திக்கும் குரலில், அர்ஜுன், நீ இங்க என்ன பண்ற? உனக்கு எப்படி தெரியும் என்றாள். ஆமா, இது பெரிய உலக அதிசயம் பாருங்க. நீங்க எல்லாம் தான் செலிபிரிட்டிஸ் ஆச்சே. நீங்க தும்முனா கூட அது ட்ரெண்டிங் நியூஸ் ஆகிரும். எவனோ நியூஸ பார்த்து உங்க வீட்ல என்ன நடக்குது, என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கல நான் தெரிஞ்சுக்க முடியாதா என்ன என்றான் கோபமான குரலில். என்னதான் அவன் குரல் கோபமாக இருந்தாலும் அதில் உள்ள அக்கறையை அவந்திகாவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை அறியாமல் அவள் கண்களில் நீர் கோர்த்தது. தேங்க்யூ அர்ஜுன் என்றால் கலக்கமான குரலில். உங்க தேங்க்யூவ எனக்கு சொல்லாதீங்க. இது மாதிரி செலிபிரிட்டி நியூஸ் பார்த்தெல்லாம் நான் என் டைமை வேஸ்ட் பண்றது இல்ல. அந்த நயானா தான் நெட்ல உங்க நியூஸ பார்த்ததும் உடனே எனக்கு போன் பண்ணி சொன்னான். நான் கூட நிலைமை இவ்ளோ சீரியஸா இருக்கும்னு நினைக்கல. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் நான் நினைச்சதை விட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுது. நல்ல வேளை நான் சரியான நேரத்துல இங்க வந்தேன். நான் மட்டும் இங்க வரலனா என்ன ஆகியிருக்கும் என்று கோபமாக கேட்டவன் தான் வாங்கி வந்திருந்த பொருட்களோடு முன்னே நடக்க அவந்திகா எதுவும் பேசாமல் அவன் பின்னே நடந்தாள். பாகம் 367. அர்ஜுன் தொடர்ந்து பேசிக்கொண்டே விஐபி அறையை நோக்கி நடக்க அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நொடி நின்று அவந்திகாவை திரும்பி பார்த்த அர்ஜுன், எப்பவும் வாய மூடாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா வரீங்க? நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு என்றான். இது மாதிரி ஒரு சம்பவம் உன் குடும்பத்துல நடந்திருந்தா உன்னால சந்தோஷமா சிரிச்சு பேச முடியுமா என்று அவந்திகா அர்ஜுனிடம் திரும்பி கேள்வி கேட்க,
அட அவந்திகா, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா என்ன? உங்க அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல. அவங்களே இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்னதான் வேணுமா? எல்லாம் காசுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து செட்டில் பண்ணிட வேண்டிதானே என்றான் அசால்ட்டாக. அர்ஜுன் சொல்வதும் நல்ல யோசனையாகத்தான் இருந்தது. உண்மையில் அனைவருக்கும் தேவை நஷ்ட ஈடுதான். அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டால் தொல்லை செய்யாமல் சென்று விடுவார்கள். இப்போது அவந்திகாவும் அரவிந்தும் கணவன் மனைவிதான். அதனால் அரவிந்தின் பணத்தை அவந்திகாவும் உரிமையாக பயன்படுத்தலாம். ஒருவர் இருவர் என்றால் பரவாயில்லை. ஆனால் இங்கு ஒரு கூட்டமே நஷ்ட ஈடிற்காக காத்திருக்கிறார்கள். உயிரை இழந்தவர்கள் 20 பேர்தான். ஆனால் அதில் அடிப்பட்டவர்கள் அந்த அபார்ட்மெண்டில் வீடு வாங்குவதற்காக முன்பணம் செலுத்தி இருந்தவர்கள் என்று அனைவரையும் கூட்டி கழித்து பார்த்தால் இவர்கள் 100க்கும் அதிகமானோருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அரவிந்த் அத்தனை நபர்களுக்கும் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்றால் இது நாள் வரை அவன் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து மொத்தத்தையும் கொடுத்தாலும் போதாது. இதையெல்லாம் யோசித்த அவந்திகா அர்ஜுனுக்கு எந்த பதிலும் பேசாமல் அரவிந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறைக்கு வந்து சேர்ந்தாள். அரவிந்த் இன்னமும் மயக்கத்தில் தான் இருந்தான். மாதவி அப்படியே அந்த சோஃபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவந்திகாவிற்கு ஒரு பொட்டு தூக்கம் வரவில்லை. மனதில் பாரம் இருக்கையில் தூக்கம் எப்படி அவள் கண்களை தழுவ முடியும்? அவள் தன் போனை எடுத்து இன்டர்நெட்டில் என்னதான் பரவிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தாள். மிஸ்ஸஸ் அரவிந்தும் 20 அப்பாவி உயிர்களும் என்ற ஹேஷ்டாக் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருந்தது. அதில் ஒவ்வொரு நியூஸ் ஏஜென்சியும் தங்களுக்கு அனைத்தும் தெரிந்தது போல் கதைகளை எழுதியிருந்தார்கள். 9 வருடத்திற்கு முன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பயங்கர நட்டத்தில் சென்றதால் வீடு கட்டி விற்றதால் தான் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் என்று முடிவெடுத்த அவந்திகாவின் குடும்பம் மிக குறைந்த விலையில் தரமற்ற கம்பிகள், தரமற்ற செங்கல் என்று அனைத்து தரமற்ற பொருட்களையும் போட்டு அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டினர். ஏற்கனவே இவர்களது கம்பெனிக்கு ஓரளவுக்கு நல்ல பெயர் இருந்ததால் அவர்கள் கட்டிடம் கட்ட ஆரம்பித்த உடனேயே அனைத்து கட்டிடங்களையும் மக்கள் நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிவிட்டனர். ஆனால் அந்த கட்டிடம் முழுமையடையும் நேரத்தில் முழுமையாக இடிந்து விழுந்து அதில் வேலை செய்து கொண்டிருந்த 20 அப்பாவிகள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர். அவர்கள் மட்டுமல்லாமல் 50ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சட்டன அவந்திகா குடும்பத்தின் பிசினஸ் ஷேர்ஸ் எல்லாம் மளமளவென குறைய ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து அவந்திகாவின் குடும்ப சொத்துக்கள் அனைத்தும் திவாலாயின. எப்படியும் பாதிக்கப்பட்டவர்கள் அடித்தே கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தில் அவந்திகாவின் அப்பாவும் அம்மாவும் தற்கொலை செய்து கொண்டனர். ஆனால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு யாருக்கும் தெரியாமல் நிறைய பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வைத்துவிட்டு சென்றனர். அந்த பணம் சென்னையில் இருந்த அவந்திகாவிற்கும் அவளது தம்பிக்கும் வந்து கொண்டிருந்ததால் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இன்று அரவிந்திருக்கும் இந்த நிலைக்கும் கூட அவந்திகாதான் காரணம் என்று மறைமுகமாக அரவிந்தின் வளர்ச்சிக்கு அவந்திகாதான் பண உதவி செய்து கொண்டிருக்கிறாள் என்றும் எழுதியிருந்தார்கள். இது போதாது என்று இன்னொரு நியூஸ் ஏஜென்சியில் அவந்திகாவின் அப்பாவும் அம்மாவும் இறந்தது உண்மைதானா, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் தூக்கு போட்டோ விஷம் குடித்தோ சாகாமல் ஏன் இருப்பதிலேயே வலி நிறைந்ததான தீ குளித்து சாக வேண்டும்? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அவர்கள் தாங்கள் இறந்து விட்டது போல ஊரை நம்ப வைத்துவிட்டு வேறு எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அவந்திகாவின் தம்பிக்கு என்ன ஆனது? இந்த பிரபலம்தான் அந்த கொலைகாரனின் மகனா? மிஸ்ஸஸ் அரவிந்தின் தம்பி இவரா என்றெல்லாம் பல ஆர்டிக்கல்கள் குவிந்திருந்தன. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு உண்மையில் அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் அனைவரும் தொடர்கதை எழுத சென்று விடலாம், அதிலும் ஃபேண்டசி கதை எழுத சென்று விடலாம் என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் ஒவ்வொரு தினசாக கதை சொல்லியிருந்தார்கள். ஆரம்பத்தில் அரவிந்த் தன்னுடைய மனைவி யார் என்று மறைமுகமாக வைத்திருந்ததற்கு கூட இதுதான் காரணம். இறுதியில் வேறு வழி இல்லாமல் அவர்கள் தங்கள் திருமணத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். பாவம், அப்போது இப்படி மாட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இப்போது வசமாக மாட்டிக்கொண்டார்கள். ஆரம்பத்திலிருந்தே அரவிந்திற்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது. அரவிந்தின் அம்மா ராஜேந்திரன் குடும்பத்திலிருந்து டிவோர்ஸ் வாங்கி வந்ததற்கும் இந்த சம்பவத்திற்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று
முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்டிருந்தார்கள். ஆர்டிக்கிள் தான் இப்படி என்றால் அதற்கு வந்திருந்த கமெண்ட்டுகள் அனைத்தும் அதற்கும் மேலாக இருந்தன. எப்படி இவங்கனாலெல்லாம் நைட்டு நிம்மதியா தூங்க முடியுது? இவங்க இப்போ ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்கிற பணமெல்லாம் யாரோ ஒருத்தரோட வியர்வைனால வந்ததுன்ற உறுத்தல் இவங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காதா? இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க காதல வேற வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாங்க. அத நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு. மோசடி மன்னனின் வெட்கமற்ற சந்ததி என்ற தலைப்பில் ஒரு குழு அவந்திகாவையும் அரவிந்தையும் வறுத்தெடுத்து கொண்டிருந்தது. அதில் பகிரப்படும் அனைத்து மீம்களும் செய்திகளும் அவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் இருந்தன. இதை பார்த்த அவந்திகாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவந்திகாவையும் அவள் குடும்பத்தையும் மட்டும் அவர்கள் பேசியிருந்தால் கூட அவள் அமைதியாக நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்து விடுவாள். ஆனால் அவர்கள் அனைவரும் அரவிந்தை அல்லவா டார்கெட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரவிந்தை பற்றி பேச இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதில் அரவிந்தின் தவறு என்ன இருக்கிறது? தன் உதட்டை அழுந்த கடித்த அவந்திகா தன் கைகளை மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அனைத்தும் இப்படி வந்து முடியும் என்று அவந்திகா துளியும் எதிர்பார்க்கவில்லை. வேதனையோடு அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தான். அவனை பார்த்தவளுக்கு இன்னும் வேதனையாக இருந்தது. அவந்திகாவை நோக்கி கல் வருகிறது என்று தெரிந்ததும் ஒரு நொடி கூட சிந்திக்காமல் அவளுக்காக அந்த அடியை வாங்கிக் கொண்டான். அவன் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் நேரத்திலும், தியா ஒன்னும் இல்ல, எல்லாம் சரி பண்ணிரலாம் என்று அவளுக்கு ஆதரவாகத்தான் பேசினான். நோக்கம் படத்தில் தன்னால் அவனுடைய ஹீரோ ரோல் பறிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அரவிந்த் இரவு பகலாக எவ்வளவு தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். அனைத்தும் அவளுக்காகத்தான். இப்போது அவளால் முகம் தெரியாதவர்கள் எல்லாம் அரவிந்தை வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா நேரத்திலும் அரவிந்த் அவளுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறான். ஆனால் அவந்திகாவால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. எப்போதும் அவந்திகா அவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாள். இதையெல்லாம் யோசித்த அவந்திகா தன் உதட்டை கடித்து கொண்டு சிறிது நேரம் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு ஏதோ முடிவெடுத்து விட்டவள் போல் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாள். அவந்திகாவின் முகத்தில் இருந்த தீவிரத்தையும் அவள் நடையின் வேகத்தையும் பார்த்த அர்ஜுன் கொஞ்சம் பதறித்தான் போனான். அவந்திகா, எங்க போறீங்க என்று ஓட்டமும் நடையுமாக அவன் பின்னால் சென்றவன் கேட்க ஒரு நொடி நின்று அவனை திரும்பி பார்த்த அவந்திகா, நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய போறேன் என்று சொல்லிவிட்டு முன்னே நடக்க ஆரம்பித்தாள். அவந்திகா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே மட்டும் போயிடாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பெரிய கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நஷ்ட ஈடு கேக்குறவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வெளியே போறது சிங்கத்தோட குகைக்குள்ளவே நேரடியா போய் அதுக்கு சவால் விடுறதுக்கு சமம் என்று பதறினான் அர்ஜுன். ஆனால் அவன் சொல்வதையெல்லாம் காதில் வாங்கும் நிலையில் அவந்திகா இல்லை. கோபமாக அர்ஜுனை திரும்பி பார்த்தவள், என்னை என்ன பண்ண சொல்ற அர்ஜுன்? அவங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி என்ன வேணும்னாலும் பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை பார்த்து பயந்து ரூம்குள்ளவே அடைஞ்சு கிடக்கணுமா என்று சீறியவள் வேகமாக வாசலை நோக்கி சென்றாள். ஒரு நொடி விக்கித்து போய் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன், அட கடவுளே, இப்போ என்ன நடக்க போகுதோ என்று பதறியவன் வேகமாக விஐபி வார்டுக்கு விரைந்து சென்று இன்னும் மயக்கத்தில் இருக்கும் அரவிந்தை பார்த்து, டே அரவிந்த், சீக்கிரமா எழுந்து வாடா, உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். அவந்திகா இன்னும் கேட்டிற்கு வெளியே வரவில்லை என்றாலும் அவள் கேட்டிற்கு அருகில் வரும்போதே அந்த பெருங்கூட்டம் அவந்திகாவை பார்த்துவிட்டனர். அவள் வெளியே வந்த அடுத்த நொடி அவளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தயாராக இருக்க அனைவரையும் பார்த்த அவந்திகா ஒரு பெருமூச்சு விட்டு வெளியே செல்ல போகும் நேரம் அவள் போன் அலறியது. அதில் தெரிந்த நம்பரை பார்த்ததுமே அவந்திகாவின் முகம் மாறியது. கோபமாக போனை அட்டன் செய்து அவள் காதில் வைக்கவும், அவந்திகா, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துரு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சுமூகமா முடிச்சு வைக்கிறேன் என்று மறுபுறம் இருந்து நரேனின் குரல் கேட்டது. நரேன் சொன்னது ஏதோ உலகத்திலேயே பெரிய ஜோக்கை கேட்பது போல் இருந்தது அவந்திகாவிற்கு. அப்போ நரேன், இதெல்லாம் உன்னோட வேலைதானா? நீதான் எல்லாரையும் தூண்டி விட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ண வச்சிட்டு இருக்கியா என்று அவந்திகா கேட்ட கேள்விக்கு நரேனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. என்ன நரேன்,
நீ உதவி பண்ணலனா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றாள் அவந்திகா. இதை கேட்ட நரேன் கொஞ்சம் பதற்றமான குரலில், அவந்திகா இப்போ என்ன பண்ண போற என்று கேட்கவும், நான் என்ன பண்ண போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று சொன்னவள் அடுத்த நொடி போனை கட் செய்து விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த கூட்டத்தை நோக்கி சென்றாள். அவந்திகா அங்கு வருவதை பார்த்த கூட்டம் அவளை சூழ்ந்து கொண்டு, மிஸ்ஸஸ் அரவிந்த், நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? மிஸ்ஸஸ் அரவிந்த், நீங்க இவங்களுக்கு எல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்க போறீங்களா? என்னோட பையனை திருப்பி கொடு என்றவாறு பல குரல்கள் அடுத்தடுத்து கேட்க ஆரம்பித்தன. இதையெல்லாம் கேட்ட அவந்திகா அங்கிருந்த ரிப்போர்ட்டர்களிடம் பேசுவதற்கு முன்னால் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். என்னதான் அவள் சிரித்தாலும் அவள் சிரிப்பில் வலியும் வேதனையும் தெளிவாக தெரிந்தது. தீர்க்கமான கண்ணோடு அந்த கூட்டத்தை நோக்கி சென்றவள் நீண்ட நேரமாக, எனக்கு பணமெல்லாம் வேணாம், எனக்கு என்னோட பையனோட உயிரை திருப்பி கொடு என்று சொல்லிக் கொண்டிருந்த பெண்ணின் அருகே சென்றவள், உங்களுக்கு உங்க பையனோட சாவுக்கு பழி வாங்கணும் தானே? என்ன கொன்னு பழி வாங்கிக்கோங்க, இப்பவே என்ன கொன்னுருங்க, உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் என்றாள். அவள் விளையாட்டிற்கு சொல்வது போல் இல்லாமல் அவள் வார்த்தைகளில் உறுதி இருந்தது. இதை பார்த்ததும் அவ்வளவு நேரமாக பெரும் சத்தம் போட்டு கொண்டிருந்த அந்த பெண் இப்போது அமைதியானாள். வேகமாக அந்த பெண்ணின் கையில் இருந்த கத்தியை வாங்கிய அவந்திகா தன் கழுத்தில் வைத்து, இப்பவே இந்த கத்திய வச்சு என்ன குத்தி கொன்றுங்க. எல்லார் முன்னவும் நான் சொல்றேன், நீங்க இப்போ என்ன குத்துனா இது கொலை ஆகாது, இது என்னோட தனிப்பட்ட முடிவு. நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. பயப்படாம என்ன குத்துங்க. பயமா இருந்தா சொல்லுங்க, உங்க சார்பா நானே என்ன குத்திக்கிறேன். அவந்திகாவின் தீவிரமான பேச்சும் அவளது செயல்களும் அந்த பெண்ணை அச்சமூட்டியது. ஒரு பீதியோடு என்று கத்திக்கொண்டே அந்த பெண் பின்னால் நகர்ந்தாள். அவள் கையில் வைத்திருந்த கத்தி கீழே விழுந்தது. அதன் பின் அந்த பெண் மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் அப்படியே அமைதியானார்கள். அங்கிருந்த அனைவருமே அவந்திகாவை நம்ப முடியாத கண்களோடு பார்த்தனர். அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் யாருக்கும் சுத்தமாக புரியவில்லை. அங்கிருந்த அனைவரும் அவர்கள் தரப்பில் உள்ள நியாயத்தை கேட்டு வந்திருந்த சாதாரண மக்கள். அவர்கள் யாருக்கும் அவந்திகாவை கொல்லும் அளவிற்கு தீய எண்ணம் இல்லை. அவந்திகா இப்படியெல்லாம் நடந்து கொள்வதை பார்த்து அதிர்ந்து போயினர். அந்த நேரத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் முன் வந்து, நீங்க என்ன பைத்தியம் ஆகிட்டீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும் சத்தமாக சிரித்த அவந்திகா, பைத்தியம்? ஆனா நான் பைத்தியம் ஆகிட்டதான். நீங்க எல்லாம் என்ன பைத்தியம் ஆக்கிட்டீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் போதுமான வரை கேட்டுட்டேன். இப்ப நான் சொல்றத நீங்க எல்லாம் கேளுங்க என்று சொன்னவள் தன் முன்னால் இருந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்த்தாள். அங்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேற்பட்டோர் இருந்தார்கள். ஆனால் அதில் ஒருவரும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாக அவந்திகாவையே பார்த்து நின்றிருந்தார்கள். பாகம் 368. அவந்திகா தன் முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்தாள். உண்மையில் அவளுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. ஆனால் அவள் வெளியே வரும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் அவந்திகாவின் மீது அவ்வளவு கோபத்தில் இருந்தார்கள். அவந்திகா மட்டும் வந்ததும் பேச ஆரம்பித்திருந்தால் அவர்கள் யாரும் அவந்திகாவை பேச விட்டிருக்கவும் மாட்டார்கள். அப்படியே அவள் பேசியிருந்தாலும் அதை கேட்கும் அளவிற்கு பொறுமை அங்கு யாருக்கும் இல்லை. அதனால்தான் அவந்திகா சட்டென அப்படி ஒரு செயல் செய்து அங்கிருந்த அனைவரையும் அமைதிப்படுத்தினாள். இப்போது அந்த கூட்டம் அவந்திகா சொல்வதை கேட்க தயாராகிவிட்டது. அனைவரையும் பார்த்து தலையசைத்த அவந்திகா பேச ஆரம்பித்தாள். 9 வருஷத்துக்கு முன்ன அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தப்போ எனக்கு 18 வயசு கூட ஆகல. என்னோட தம்பிக்கு 14 வயசு கூட ஆகல. நாங்க 2 பேருமே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தோம். நீங்க சொல்றீங்களே மோசடி செஞ்சிட்டாங்கன்னு, அந்த மோசடிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட எனக்கு அப்போ தெரியாது. ஆனா தினமும் எங்க அப்பா அம்மா பேசிக்கிறத நான் கேட்டிருக்கேன். எங்க அப்பா முடிஞ்ச வர உங்க எல்லாருக்கும் இழப்பீடு கொடுக்கணும்னு போராடிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துலதான் எங்க சொத்தெல்லாம் திவால் ஆகிருச்சு. என்னதான் இருந்தாலும் எங்க அப்பாவோட அலட்சியத்தாலதான் நீங்க எல்லாரும் உங்க உறவுகளையும் உங்க பணத்தையும்
இழந்திருக்கீங்க. அப்படி இருக்கையில உங்க எல்லாருக்கும் உரிய நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. எங்க பிசினஸ் எல்லாம் டவுன் ஆகிருச்சு. எங்க ஷேர்ஸ் எல்லாத்துக்கும் துளி கூட மதிப்பே இல்லாம போயிருச்சு. எல்லாமே எங்களுக்கு எதிரா நடக்க ஆரம்பிச்சுச்சு. என்ன ஆனாலும் சரி, எப்படியாச்சும் உங்களுக்கு எல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் அப்பாவிங்கன்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு என்றாள். அந்த கூட்டத்தினர் பெரும்பாலானோருக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு ரிப்போர்ட்டர் முன்னே வந்து, கடைசியில என்னாச்சு என்றார். ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்த அவந்திகா, கடைசியில என்னாச்சு, எங்க அப்பா அம்மா தீக்கு இரையாகிட்டாங்க. 14 வயசு கூட ஆகாத என்னோட சின்ன தம்பியோட கால் உடைஞ்சு அவனால எழுந்திருக்கவே முடியாம ஆகிருச்சு. அவன் படுத்த படுக்கை ஆகிட்டான். ஆனா அவனை சரி பண்றதுக்கு என் கையில ஒரு பைசா காசு இல்ல என்று சொன்னவள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து அங்கிருந்தவர்களின் கண்ணீரை எல்லாம் பார்த்தவள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். அப்போ நான் 12th படிச்சிட்டு இருந்தேன். என் தம்பி 8th படிச்சிட்டு இருந்தான். ஆனா வாழ்றதுக்கே காசு இல்லாம எங்கனால எப்படி படிக்க முடியும்? 2 பேருமே எங்க படிப்பை விட வேண்டியதாயிருச்சு. 18 வயசுல நான் ஹோட்டல்ல எச்சி பிளேட் கழுவிட்டு இருந்தேன். ஒரு நாள்ல 9ல இருந்து 10 மணி நேரம் வரை நான் அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நான் வேலை செஞ்சுதான் ஆகணும். என்கிட்டயும் என் தம்பி கிட்டையும் அடுத்த வேளை சோறு சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்ல. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தட்டு கழுவுனாலும் எனக்கு 100 ரூபாய் தான் சம்பளம் கிடைச்சது. அத வச்சுதான் நான் என் தம்பியோட மெடிக்கல் செலவையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட நாங்க பெங்களூர்ல இருக்க வர எங்க திரும்பினாலும் மோசடிக்காரனோட பிள்ளைங்கன்னு எங்களை எல்லாரும் காயப்படுத்திட்டேதான் இருந்தாங்க. இதெல்லாம் விட்டு தூரமா போகணும், போய் எங்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். பெங்களூர்ல இருந்து வேற எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. எங்க போறதுக்கும் என் கையில காசு இல்ல. சென்னைக்கு வர்றதுக்கு கூட என்கிட்ட காசு இல்ல. நானும் என் தம்பியும் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம டாய்லெட்ல நின்னுட்டு தான் சென்னை வந்து சேர்ந்தோம். சென்னை புது இடம், புது மனுஷங்க. இங்க எங்களை யாருக்கும் அடையாளம் தெரியல. ஆனா எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. ரோட்டோரத்திலயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் தான் படுத்திருந்தோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்க கையில காசு இல்ல. எனக்கு 18 வயசு முடியாததால எந்த பெரிய கடையிலையும் கம்பெனிலையும் என்னால வேலைக்கு போக முடியல. சாதாரணமான சின்ன கடையிலையும் ஹோட்டல்லையும் தான் என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ரொம்பவே குறைஞ்ச சம்பளத்துல. ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டோட ஃபுட் கான்ட்ராக்டர் அங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் தட்டையும் விளக்குனா எனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாரு. நானும் 2 நாள் முழுக்க தூங்காம கூட இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவுனேன். ஆனா அவர் சொன்னபடி 500 ரூபாய எனக்கு கொடுக்கல. 18 வயசு பொண்ணால பெருசா என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? என்னால ஒன்னும் செய்ய முடியல. பல்ல கடிச்சிட்டு அடுத்து என்ன வேலை கிடைக்கும்னு தேடத்தான் முடிஞ்சது. ஏன்னா அங்க என் தம்பி பசியோட இருக்கான். அவனோட ட்ரீட்மெண்ட் தான் என்னால பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடாச்சும் ஏற்பாடு பண்ணணும்ல என்று சொன்னவள் கண்களில் கண்ணீரோடு அந்த கூட்டத்தை பார்த்து கசப்பாக ஒரு புன்னகையை உதிர்த்தாள். நான் உங்க பணத்தெல்லாம் திருடிட்டு ஆடம்பரமா வாழ்ந்தேன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் நானும் என் தம்பியும் வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை. என்கிட்ட காசு இல்ல. என்னால என் தம்பியோட காலை சரி பண்ண முடியல. திரும்ப அவனை எழுந்திருச்சு நடக்க வைக்க எனக்கு 9 வருஷம் ஆச்சு. சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணாததால இன்னமும் என் தம்பியால சரியா எழுந்து நடக்க முடியல. இப்ப வரைக்கும் என்னோட பேங்க் பேலன்ஸ் 4 டிஜிட் நம்பர்ல தான் இருக்கு. வேணும்னா எடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னோட பேங்க் பேலன்ஸையும் டிரான்சாக்ஷன்ஸையும் பார்த்தாவே நானும் என் தம்பியும் எந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என்று அவந்திகா சொல்லி முடிக்கவும் அந்த கூட்டத்தில் ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அப்படி ஒரு அமைதி நிலவியது. மீண்டும் அங்கிருந்த அனைவரையும் பார்த்த அவந்திகா, நீங்க எல்லாரும் அப்பாவிங்க தான், பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனா நானும் என் தம்பியும் என்ன தப்பு பண்ணிட்டோம்? உங்களை விட இத்தனை வருஷமா நானும் அவனும் தான் அதிக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்.
எல்லாருக்கும் எங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும். உண்மையில நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எங்க அப்பா அம்மா அவங்க பணத்தை எல்லாம் வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா யாருக்கும் தெரியாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போவாங்களா, இல்ல இந்த நாட்டுல இருந்து நெருப்புல கருகி போவாங்களா? சரி, அப்படியே அவங்கனால தப்பிச்சு போக முடியல, அதான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருந்த பணத்தை வச்சு நானும் என் தம்பியும் ஆடம்பரமா வாழ்ந்திருக்கலாமே. அட்லீஸ்ட் அவனுக்கு தேவையான நேரத்துல ஆபரேஷன் ஆச்சும் பண்ணிருக்கலாம். 9 வருஷமா அவனை நான் வீல் சேர்ல உட்கார வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே. செத்து போன எங்க அப்பா அம்மாவுக்கு உங்க பணத்தை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையிலேயே அவங்களோட அலட்சியத்தாலதான் விபத்து நடந்துருச்சுங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க இந்த விபத்துக்கு காரணம் இல்ல. எங்கனால வாழ்றதுக்கே வழி கண்டுபிடிக்க முடியாதப்போ அந்த கேஸ்ல இருக்க உண்மைய எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னவள் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு உங்களுக்கும் எழுத தெரியும்னு என்ன வேணும்னாலும் எழுதி வைக்காதீங்க. நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான். உண்மைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம வேலை. வியூஸுக்காக கண்டதையும் எழுதாதீங்க. அப்புறம் அரவிந்த், அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கலாம். அதுல எனக்கு எந்த பயமும் இல்ல என்று தான் பேச வேண்டியது அனைத்தையும் பேசி முடித்த அவந்திகா அமைதியானாள். அந்த கூட்டத்தில் ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேச துணியவில்லை. அனைவரது கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவந்திகாவும் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு முடிந்தவரை திடமாக இருக்க முயற்சித்தாள். ஒரு பணக்கார வீட்டில் இளவரசியாக வாழ்ந்த அவந்திகா இதுவரை தன்னுடைய துயரமான கடந்த காலத்தை யாருடனும் பகிர்ந்து கொண்டதில்லை. அவளை சுற்றி இருப்பவர்கள் அவள் மீது இரக்கப்படுவதையோ அவளை கேலி செய்வதையோ அவள் விரும்பவில்லை. ஆனால் இன்று இந்த உலகிற்கே கேட்கும் அளவிற்கு அவளது கசப்பான கடந்த காலத்தை அனைவருக்கும் சொல்ல வேண்டியதாயிற்று. என்னதான் அவந்திகா சொல்லி இருந்தாலும் அவள் சொன்னதில் நம்பிக்கை இல்லாத ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்தார்கள். ஒரு ரிப்போர்ட்டர் முன் வந்து, ஓகே மேடம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க தான். ஆனா இப்போ நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இந்த மக்கள் மட்டும் ஏன் இப்ப வர கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இப்ப அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யலாம்ல என்றார். அவரை தொடர்ந்து மற்றொரு ரிப்போர்ட்டரும், அவரு கேக்குறதும் கரெக்ட் தான் மேடம். நீங்க கடந்து வந்த பாதை கஷ்டமானதுதான். ஆனா உங்க கடந்த காலத்துல என்ன வேணும்னாலும் நடந்திருக்கட்டுமே. இப்போ நீங்க ஆடம்பரமான பங்களால தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆடம்பரமான கார்ல போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட 1000 கணக்குல செலவு பண்ணுவீங்க. ஆனா இந்த அப்பாவி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? இப்பவாச்சும் அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் செய்யலாம்ல என்றனர். இதை கேட்ட அவந்திகா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அட்லீஸ்ட் அவர்கள் இப்போது மனிதர்களாகவாவது நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து நிம்மதி அடைந்தவள், கண்டிப்பா நான் இப்போ உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறேன். என்னால முடிஞ்சவரை உங்க எல்லார் பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் போராடுவேன். இப்ப இருந்து நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கும் என்றாள். அவளது உறுதியான வார்த்தைகளை கேட்டு அனைவரும் திகைத்து போனார்கள். அவள் சொல்வது அனைவருக்கும் புரிந்தது. என்னதான் அரவிந்த் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அது அவனுடைய பணம். அதை எடுத்து அவந்திகாவால் கொடுக்க முடியாது. அதே நேரம் அவள் அவளுடைய பொறுப்புகளிலிருந்து விலகி ஓடவும் முயலவில்லை. அங்கிருக்கும் யாராலும் அவளை எதுவும் சொல்ல முடியவில்லை. அனைவரும் அமைதியாக இருக்க அவந்திகாவோ தொடர்ந்து பேசினாள். நான் இன்னைக்கே ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றேன். ஒவ்வொரு மாசமும் நான் சம்பாதிக்கிற பணத்தை அதுல போட்டுட்டே வருவேன். அந்த பேங்க் அக்கவுண்ட் முழுக்க முழுக்க உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே ஒரு ஆளை போட்டு தொடர்ந்து அதை கண்காணிக்கலாம் என்றாள். அந்த கூட்டத்தில் இருந்த யாரும் ஒரு வார்த்தை கூட அவள் சொன்னதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வேறு கருத்தும் சொல்லவில்லை. அவந்திகா சாவிற்கே துணிந்து விட்டாள். இனி அவர்கள் அவளை எப்படி குறை சொல்ல முடியும்? அவள் பக்கத்திலும் நியாயம் இருப்பதாக தோன்றவும் அனைவரும் மௌனமாக அவள் சொன்னதை ஒத்துக்கொண்டார்கள். அவந்திகாவிற்கும் பெரும் நிம்மதியாக இருந்தது. 9 வருடங்களாக அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயம் இப்போது முடிவிற்கு வந்துவிட்டது. அவளும்
அவளும் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போதுதான் அதற்கான நேரம் வந்திருக்கிறது. இதை நினைத்து அவந்திகா சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் அதே நேரம் ரிப்போர்ட்டர்கள் கையில் இருந்த கேமரா இவ்வளவு நேரம் அவந்திகா பேசியது அனைத்தையும் இந்த உலகிற்கே காட்டிக் கொண்டிருந்தது. சென்னையை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் டெல்லியில் இருக்கும் நரேன் அவந்திகா பேசிய அனைத்தையும் லைவாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தது. அவந்திகா அவள் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பாள் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. மிகவும் மெல்லிய தேகம் கொண்ட அவந்திகா தன்னுடைய பஞ்சு கரங்களால் பாத்திரம் விளக்கிக் கொண்டிருக்கும் காட்சி நரேனின் கண்முன் தோன்றியது. அவன் உள்ளத்தில் மிக கூர்மையான ஒரு கத்தி இறங்கியது போல் இருந்தது. சரியாக அந்த நேரம் அலீனா காஃபி கப்போடு நரேனின் அறைக்கு வந்தாள். காஃபியை நரேனுக்கு முன்னால் இருந்த டேபிளில் வைத்தவள், லீடர் நீங்க என்று ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே சட்டன் அந்த காஃபி கப்பை கீழே தள்ளிவிட்ட நரேன் அதே வேகத்தில் எழுந்து அலீனாவின் கழுத்தை பிடித்து அவளை சுவற்றோரம் சாய்த்து நிறுத்தினான். இந்த திடீர் செய்கையால் அலீனாவின் உடல் நடுங்கியது. சொல்லு, நீதான அவந்திகா சென்னையில இருக்கான்னு இவங்க எல்லாருக்கும் சொன்ன என்றான் நரேன் கடுமையான குரலில். அலீனாவின் கழுத்தில் இருந்த நரேனின் பிடி உறுதியாக இருந்ததால் அலீனாவால் சரியாக மூச்சு கூட விட முடியவில்லை. பெரும் போராட்டத்திற்கு பின் தன் கைகள் இரண்டையும் வைத்து நரேனின் பிடியை தளர்த்தினாள். மூச்சடைக்க இருமியபடி, ஆமா, நான் தான் இப்படி பண்ணினேன். என்னால நீங்க இப்படி வேதனைப்படுறத பார்க்க முடியல, அதனாலதான் இப்படி பண்ணினேன் என்று சொன்ன அடுத்த நொடி வேகமாக அவளை கீழே தள்ளி நரேன் அவள் அருகே சென்று, அது என்னோட தனிப்பட்ட விஷயம், அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அத்தோட அவந்திகாவுக்கு எதிரா நீ செய்யற கடைசியான விஷயம் இதுவாத்தான் இருக்கணும். இல்லனா அடுத்த டைம்ல நான் உன்கிட்ட இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். உன்னை சாகடிச்சிட்டு தான் மறுவேளை பாப்பேன் என்றான். அலீனாவின் முகத்தில் அப்போது மரண பீதி தெரிய ஆரம்பித்தது. நரேன் எதையும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் சொன்னபடி செய்வான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரம் இங்கு சென்னையில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அவந்திகா பேச வேண்டியதை எல்லாம் பேசி முடித்தவள் தன் முன்னால் அமைதியாக நின்று கொண்டிருக்கும் கூட்டத்தை பார்த்து, நான் சொன்னதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா என்றாள். கூட்டத்தில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு பலகீனமான குரல், நான் அப்ஜெக்ட் பண்றேன் என்றது. அவந்திகா குழப்பத்தோடு திரும்பி பார்க்க தலையில் கட்டு போட்டபடி சரியாக நடக்க கூட முடியாமல் தள்ளாட்டத்தோடு அரவிந்த் அங்கு வந்து கொண்டிருந்தான். அதிக ரத்தம் போயிருந்ததால் அவன் முகம் வெளிரி போய் இருந்தது. பாகம் 369. நான் சொன்னதுல உங்க யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா என்று அவந்திகா கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவள் பின்னால் இருந்து பலகீனமான குரலில் அரவிந்த், நான் அப்ஜெக்ட் பண்றேன் என்று சொல்லவும் அவந்திகா கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். திருமணத்திற்கு பிறகு அவன் சம்பாத்தியம் எப்படி அது அவளது சம்பாத்தியமாக மட்டும் இருக்க முடியும்? இருவரும் சம்பாதிப்பது அது அவர்கள் குடும்பத்திற்கானது. எதுவாக இருந்தாலும் அவந்திகா அரவிந்திடம் பேசிவிட்டுத்தான் முடிவெடுத்திருக்க வேண்டும். அவள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தது தவறுதான் என்று அவந்திகா தனக்குள்ளேயே வருந்திக் கொண்டிருந்த நேரம், அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனதுனால இறந்த 20 பேருக்குமே நான் சோசியல் செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். உங்களுக்கு உரிய இழப்பீட்ட ஒரே பேமெண்டா இன்னும் ஒரு 10 நாள்ல அங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்ல காயம் அடைஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருந்தவங்களுக்கு திரும்பவும் வீடு கட்டி கொடுப்போம். இன்னமும் 2 வருஷத்துல உங்க வீடு ரெடி ஆகிரும் என்று சொன்ன அரவிந்த் அப்படியே மெல்ல மெல்ல அருகில் இருந்தவரை பிடித்து பேலன்ஸ் செய்து கீழே விழாமல் நின்றான். ஆனால் அவன் கண்கள் சொருகியது. அரவிந்த் இந்த சிச்சுவேஷனில் இருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவன் இந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காகத்தான் பெங்களூரு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். பெங்களூரு சென்றால் அவந்திகாவின் அப்பா அம்மாவிற்கு உண்மையில் என்னதான் ஆனது என்பதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியும்.
அத்தோடு அவன் அவந்திகாவின் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தன. நேற்று காலைதான் அவந்திகாதான் மிஸ்ஸஸ் அரவிந்த் என்ற செய்தி அனைவருக்கும் சொல்லப்பட்டது. அப்படி இருக்க அன்று இரவே அவந்திகாவை இப்படி ஒரு கூட்டம் சூழ்ந்து கொள்கிறது என்றால் கண்டிப்பாக இது கோஇன்சிடென்ட் கிடையாது. அரவிந்த் பெரிதாக யோசிக்கவே தேவையில்லை. அந்த கூட்டத்தையும் அவர்கள் நோக்கத்தையும் பார்த்த அடுத்த நொடியே இவர்களை நரேன் தான் தூண்டிவிட்டிருக்கிறான் என்பது அரவிந்திற்கு புரிந்தது. இப்போது மெல்ல மெல்ல எழுந்து நின்ற அரவிந்தின் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது. நரேன், என்ன பார்க்க வராம கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கேல்ல, நான் உன்னை பார்க்க வரேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதே நேரம் அரவிந்தின் அருகே சென்ற அவந்திகா அப்படியே திகைத்து போனாள். அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. சென்ற முறை நரேனை எதிர்த்து நோக்கம் படத்திலிருந்து வெளியேறுவதற்காக எந்த யோசனையும் இன்றி அரவிந்த் தன் பணத்தை தூக்கி போட்டுவிட்டு வெளியே வந்தான். ஆனால் இன்று அப்படி அவனால் செய்ய முடியாது. இந்த 17 பேருக்கும் நஷ்ட ஈடு கொடுப்பதற்கே அவன் பெரும் தொகையை செலவழிக்க வேண்டும். இப்போது பில்டிங் வேறு கட்டுகிறேன் என்கிறான். இதை அவந்திகாவால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அரவிந்த், நீங்க என்ன என்று அவள் ஏதோ பேச ஆரம்பிக்கவும் அவளை பரிவோடு பார்த்த அரவிந்த், அவந்திகா, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும். நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒன்னா நின்னு சமாளிப்போம். உனக்கு தோள் கொடுக்க நான் இருக்கேன் என்றான். இந்த வார்த்தைகள் சட்டென அவந்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தது. அவளுக்கு தோள் கொடுக்க அவனுடைய ராஜன் இருக்கிறான். அவளுடைய பெற்றோரின் கடனையும் தன் தோளில் சுமக்க அவன் தயாராக இருக்கிறான். இந்த வாழ்க்கை அவந்திகாவை எவ்வளவு சோதித்திருந்தால் என்ன? உனக்காக நான் இருக்கிறேன், எல்லா நேரத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவை கொடுத்திருக்கிறதே, அவள் புண்ணியம் செய்தவள்தான். அரவிந்த் என்னதான் உடல் நலம் இல்லாமல் தள்ளாடும் நிலையில் இருந்தாலும் அவனது கை அனிச்சையாக உயர்ந்து அவந்திகாவின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தது. இதைவிட வேறு ஒரு காதல் காட்சியை நிஜ வாழ்க்கையில் இந்த உலகம் பார்த்துவிட முடியுமா என்ன? நேற்று அரவிந்தும் அவந்திகாவும் தங்கள் உறவை வெளிப்படையாக அறிவித்த தருணத்தை விடவும் இதுதான் மிகவும் ரொமான்டிக்கான தருணம். காதல் வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்லாது அது அவர்களின் செயல்களில் வெளிப்பட வேண்டும். எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்வது எளிதுதான், ஆனால் அதை செயலில் காட்டுவதுதான் கடினம். அதைத்தான் இப்போது அரவிந்த் அசால்ட்டாக செய்து கொண்டிருக்கிறான். இந்த அழகான காதல் தருணத்தை ரிப்போர்ட்டர்கள் படம் எடுத்து உலகெங்கும் தெரியும் அளவிற்கு லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். சும்மாவே அரவிந்தின் ரசிகர்களை கையில் பிடிக்க முடியாது. இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு சும்மா இருப்பார்களா என்ன? நேற்று இரவிலிருந்து அரவிந்தை பற்றி வந்த செய்திகளை எல்லாம் பார்த்து அதை பரப்பியவர்கள் மீது அளவில்லாத கோபத்தில் இருந்தவர்கள் இப்போது அனைத்திற்கும் சேர்த்து வைத்து செய்ய ஆரம்பித்தனர். பாவம், டிஆர்பிக்காகவும் வியூஸிற்காகவும் கண்ட கதையையும் எழுதி நியூஸாக போட்ட பத்திரிகைகளின் நிலைதான் கவலைக்கிடமாக மாறிவிட்டது. அனைவரும் அவசர அவசரமாக தாங்கள் பப்ளிஷ் செய்த நியூஸை டெலீட் செய்து கொண்டிருந்தார்கள். முன்பை விட இப்போது அரவிந்தின் ரசிகர்களின் எண்ணிக்கையும் கூடிவிட்டிருந்தது. லைவை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அவனது ரசிகர்கள் ஆகிவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம். இதுக்கு முன்ன இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில யாருக்கும் பொறுப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சது தப்புன்னு சம்மட்டியால அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு அரவிந்த். அரவிந்த் சார், நான் இதுவரை உங்க ஃபேன் இல்ல, ஆனா இப்ப இருந்து உங்களோட தீவிர ஃபேன் ஆகிட்டேன். படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலயும் எங்க அரவிந்த் சூப்பர் ஸ்டார் தான். மிஸ்ஸஸ் அரவிந்த், உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அரவிந்த் பெஸ்ட் பேர். இந்த விஷயத்துல அரவிந்த் உள்ள வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த நிலைமையா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்கிறது தான் உண்மையான காதல்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அரவிந்த் என்று கமெண்ட்டுகள் அனைத்தும் அரவிந்திற்கு ஆதரவாக வந்து குவிந்து கொண்டிருந்தன. ஒரே நாளில் அரவிந்தின் ரசிகர்களின் எண்ணிக்கை பல கோடி உயர்ந்து விட்டது. ஒரு புறம் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவனது புகழ் உயர்ந்து கொண்டிருந்தது என்றால், அரவிந்த் அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னதும் பிசினஸ் உலகிலும் பலரை ஈர்த்தது. அனைவரும் அரவிந்தின் செயல்களுக்காக ஆர்வமாக காத்திருந்தார்கள். இங்கு ராஜேந்திரன் குடும்ப ஆபீஸில் ராஜேந்திரன் இப்போதுதான் ஆபீஸிற்குள் நுழைந்திருந்தார். இந்த நியூஸை பார்த்ததும் சத்தமாக சிரித்தவர், இவனை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க.
என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரது போன் அலறியது. போன் ஸ்கிரீனில் தெரிந்த பெயரை பார்த்ததும் ராஜேந்திரனின் முகம் முற்றிலும் மாறியது. சட்டென எழுந்து நின்றவர் மிகவும் மரியாதையான குரலில், சொல்லுங்கப்பா என்றார். மறுபுறமிருந்து சிங்கம் போன்ற கர்ஜிக்கும் குரல் கேட்டது. இப்பவே நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான வில்லாவுக்கு வா என்றார். இதோ இப்பவே வரேன்பா என்று சொல்லி போனை கட் செய்த ராஜேந்திரனின் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. தற்போது ராஜேந்திரன் குடும்பத்தின் பிசினஸ் அனைத்திற்கும் சிஇஓ ராஜேந்திரன் கிடையாது. அவருடைய தந்தை, அதாவது அரவிந்தின் தாத்தா ராஜராஜேந்திரன் தான். இன்னும் குடும்பத்தின் பொறுப்பு, சிஇஓ பதவி என்று அனைத்து பொறுப்புகளையும் அவர்தான் பார்த்து கொள்கிறார். என்னதான் ராஜராஜேந்திரனின் ஒரே மகன் ராஜேந்திரன் என்ற போதிலும் அனைத்து சொத்துக்களும் அதிகாரமும் ராஜராஜேந்திரனின் கையில் தான் இருக்கிறது. பிசினஸை பொறுத்தவரை ராஜேந்திரன் அனைத்து முடிவுகளையும் சுயமாக எடுத்தாலும் அது அவரது தந்தையின் அனுமதிக்கு பிறகுதான் அமலுக்கு வரும். ஒரே மகன், தன்னை தாண்டி இந்த சொத்தும் அதிகாரமும் யாருக்கு சென்றுவிட போகிறது என்ற எண்ணத்தில் ராஜேந்திரனும் இன்னும் அதை பற்றி தன் தந்தையிடம் எதுவும் கேட்டதில்லை. இப்போது தன்னை வரச் சொல்லி இருக்கிறார் என்றால் எதற்காக இருக்கும்? ஒருவேளை சொத்தையெல்லாம் தன் பேரில் மாற்றிக் கொடுக்க போகிறாரா என்று நினைத்து கொண்டே ராஜேந்திரன் தன் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த வில்லாவிற்கு வந்து சேர்ந்தார். வயசாகியிருந்தாலும் உன்னோட அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகல என்பது போல 80 வயதை நெருங்கி இருந்தாலும் அதே கம்பீரத்தோடும் ஒரு அரசனுக்குரிய அதிகாரத்தோடும் ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் நடுநாயகமாக அமர்ந்திருந்தார் ராஜராஜேந்திரன். அவர் அருகில் சென்ற ராஜேந்திரன் மிகவும் பணிவாக கை கட்டி நின்று, சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் என்றார். தன் தொண்டையை செருமிய அந்த கிழட்டு சிங்கம், அரவிந்த பத்தின நியூஸ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன், அத பத்தி நீ என்ன நினைக்கிற என்றார். அரவிந்த் என்ற வார்த்தையை கேட்டதும் ராஜேந்திரனின் பொறுமை, பணிவு அனைத்தும் காணாமல் போனது. அந்த ஒழுக்கங்கெட்டவனை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அவன் சரியான முட்டாள். இத்தனை வருஷமா அவன் சம்பாரிச்சதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக வீணாக்க போறான் என்று ராஜேந்திரன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த ராஜராஜேந்திரன், இத பத்தி நான் கேட்கல. அவன் சொன்ன செரி ஃபீல்டு பில்டிங் ப்ராஜெக்ட பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன் என்றார். தன்னுடைய தந்தை தன்னுடைய பிசினஸ் அறிவை சோதித்து பார்க்கத்தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறார் என்பது ராஜேந்திரனுக்கு புரிந்தது. தன் தந்தை அத்திப்பூத்தார் போல்தான் தனக்கு அழைப்பு விடுப்பார். அதிலும் மிக மிக அரிதாகத்தான் தன்னை பார்க்க வரச் சொல்வார் என்றதும் அவர் தன்னை அழைத்ததற்கு என்னவெல்லாம் காரணம் இருக்க முடியும் என்று ராஜேந்திரன் ஏற்கனவே சில விஷயத்தை யூகித்து வைத்திருந்தார். அதில் அரவிந்தின் இந்த பில்டிங் ப்ராஜெக்டும் ஒன்றுதான். இதையெல்லாம் யோசித்த ராஜேந்திரன், அத பத்தி நினைக்க என்னப்பா இருக்கு? கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியரத்தான் ஆக போகுது. மத்த எந்த விஷயத்த பத்தியும் நாம பேச வேணாம். அந்த பில்டிங்க பத்தி மட்டும் பேசினாலும் அந்த பில்டிங்க கட்டுற இடம் நல்ல இடம் தான். ஆனா 9 வருஷமா அந்த இடத்தை யாரும் யூஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க கட்டின பில்டிங் இன்னும் மொத்தமா சேதாரம் ஆகாம அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் தரமில்லாத பொருள்ல கட்டினதால கண்டிப்பா அந்த பில்டிங்க இடிச்சிட்டு தான் புதுசா எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். அது ஒன்னும் 4 மாடி கட்டிடம் கிடையாது. சாதாரணமா இடிச்சு அப்புறப்படுத்துறதுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங்க இடிச்சு அப்புறப்படுத்தவே பெரிய செலவாகும். அதுக்கப்புறம் பில்டிங்க கட்டி அதை வித்து இது எப்படி லாபமான வேலையா இருக்க முடியும்? 9 வருஷத்துக்கு முன்ன அவந்திகாவோட குடும்பம் அந்த பில்டிங்க கட்டினப்போ அது ரொம்பவே சின்ன கிராமமா இருந்துச்சு. அதனால அவங்க ஏக்கர் கணக்குல நிலத்தை வளைச்சு போட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்போ அந்த இடம் மார்க்கெட்ல பீக் வேல்யூல இருக்கு. யாரு அவ்வளோ விலை கொடுத்து வீட்டை வாங்க வருவாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல குறைஞ்சபட்சமா 300 வீடு கட்டலாம். ஆனா அதுல ஏற்கனவே 100 வீட்டை அவந்திகா குடும்பம் வித்துட்டாங்க. அப்படியே அவன் எல்லாத்தையும் சமாளிச்சு அங்க வீடு கட்டினாலும் 100 வீட்டை அவன் சும்மா கொடுக்கணும். அப்புறம் எப்படி இதுல அவனுக்கு லாபம் கிடைக்கும்? தேவையில்லாம இந்த வேலையை ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் இழந்துட்டு நடுத்தெருவுல தான் நிக்க போறான் என்று சொல்லி முடித்தார் ராஜேந்திரன். தன் முழு பலத்தையும் கொடுத்து சொல்லி முடித்த ராஜேந்திரன் தன் தந்தை தன் புத்தி கூர்மையை நினைத்து பாராட்டுவார் என்று ஆர்வமாக காத்திருக்க அவர் எதுவும் சொல்லாமல் மௌனமாக தலையசைத்து, சரி நீ கிளம்பு என்றதும் ராஜேந்திரனுக்கு சப்பென்று ஆனது. ஏன் தன் தந்தை தன் மீது கோபப்படுகிறார் என்பது தெரியாமலேயே அங்கிருந்து கிளம்பி சென்றார் ராஜேந்திரன். ராஜேந்திரன் அங்கிருந்து கிளம்பி சென்றதும் நீண்ட நாட்களாக ராஜராஜேந்திரனுக்கு உதவியாளனாக இருப்பவன்,
சார், ஏன் நீங்க ராஜேந்திரன் சார் மேல கோபப்பட்டீங்க? அவரு நல்லா அனலைஸ் பண்ணித்தானே சொன்னாரு என்று கேட்கவும் இடவலமாக தலையசைத்த ராஜராஜேந்திரன், ஆமா, பெருசா சொல்லிட்டான். நான் மட்டும் இவன்கிட்ட நம்ம குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சா நம்ம சொத்தெல்லாம் பாத்துப்பான் தான். ஆனா அதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. என்னதான் இவனுக்கு வயசாகிருந்தாலும் அரவிந்துக்கு இருக்கிற அறிவு இவன்கிட்ட இல்ல என்றார். அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் விழித்த பணியாள், சார், நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க என்று அவரிடமே கேட்டான். நான் கெஸ் பண்ணினது சரியா தப்பான்னு நாம கொஞ்ச நாள் பொறுத்து இருந்துதான் பாக்கணும் என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டார் ராஜராஜேந்திரன். தன்னுடைய தாத்தாவும் தந்தையும் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பது பற்றி அரவிந்திற்கு எதுவும் தெரியாமல் அவன் தன் மனைவி மீது இன்னும் அதிகமாக காதலை பொழிந்து கொண்டிருந்தான். அரவிந்தின் காயம் அவ்வளவு பெரிதாக இல்லை என்பதால் அவனுக்கு ரத்தம் ஏற்றப்பட்டு அன்றே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். அடுத்த 2 நாட்களிலேயே பெங்களூருக்கு பிளைட் டிக்கெட் புக் செய்திருந்தான். இப்போது அவந்திகாவும் அரவிந்தும் பெங்களூருக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் வெளியே பார்த்து கொண்டிருந்த அவந்திகா இப்போது அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நீங்க செஞ்சது தப்புன்னு எப்பவாச்சும் வருத்தப்படுற மாதிரி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க என்றாள். ரத்தம் துடிப்பாக இருக்கும் இளம் வயதில் காதலுக்காக எதுவும் செய்யலாம் என்றுதான் தோன்றும். ஆனால் எப்போதும் நிலைமை ஒரே போல் இருக்க போவதில்லையே. இந்த செர்ரி பில்டிங் ப்ராஜெக்டால் அரவிந்த் தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் இழக்க நேரிட்டால், இப்போது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் அவன் தன்னை வெறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று அவந்திகாவின் உள்ளம் வருந்தி கொண்டிருந்தது. 2 நாட்களாக அவந்திகா இதை பற்றி அரவிந்திடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளால் அதை பற்றி யோசிக்காமலும் இருக்க முடியவில்லை. அவந்திகா ஒன்றும் துறவி அல்ல. எனக்காக நீங்க எந்த பிரச்சனையும் சமாளிக்க வேணாம், நான் உங்களை விட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு செல்ல, இதையெல்லாம் அவன் அவளுக்காகத்தான் செய்கிறான் என்றாலும் அவந்திகாவால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்ல முடியாது. இப்போது கூட அவன் எப்போதும் தன்னை வெறுக்க மாட்டேன் என்று சொல்வான் என்ற பதிலை எதிர்பார்த்துத்தான் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பாகம் 370. அரவிந்த், நீங்க எடுத்த இந்த முடிவுக்கு பின்னாடி வருத்தப்படுவீங்களா என்று அவந்திகா கேட்கவும், அவள் மனதை படித்தவன் போல் திரும்பி அவள் கைகளை பிடித்து கண்களை பார்த்தவன், அவந்திகா, 9 வருஷத்துக்கு முன்ன நானும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே வரையில எங்க கிட்ட எதுவுமே இல்ல. சோ என்னதான் லாஸ் ஆனாலும் நாம அதை விட கீழே ஒரு நிலைமைக்கு போகவே முடியாது. எல்லாத்த விட இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு லாஸ் ஆகாதுன்னு நம்புவோம் என்றான் உறுதியான குரலில். அவந்திகா தன்னை மறந்து அரவிந்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, அவளை பாசமாக பார்த்து அவளது தலையை வருடிவிட்ட அரவிந்த், தியா, நாம இப்போ இறங்குறது ஒரு சூதாட்ட மாதிரி நினைச்சுக்கோயேன். நம்ம வின் பண்ணிட்டோம்னா நாம நினைச்சதை விட அதிகபட்ச லாபம் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா நம்ம கையில எதுவும் இல்லாம போயிரும். ஆனாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம், அதான் முக்கியம் என்றான். அவந்திகா எதுவும் பேசாமல் மௌனமாக தலையை குனிந்து கொள்ள, அவள் கையை இறுக்கமாக பிடித்தவன், தியா, ஒருவேளை நம்ம இதுல தோத்துட்டா ஒன்னா சேர்ந்து முன்னேறலாம், ஓகேவா என்றான். அவன் கண்களை கூர்ந்து பார்த்த அவந்திகா, கண்டிப்பா அரவிந்த், ஒருவேளை நம்ம இதுல தோத்துட்டா ஒன்னா சேர்ந்து திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அரவிந்தும் மென்மையாக அவள் தலையை வருடிவிட்டு கொண்டே அவன் எடுத்திருக்கும் இந்த முடிவை பற்றி மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தான். அரவிந்த் வெறும் பேச்சிற்கு சொல்லவில்லை. உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்டில் அவன் இறங்கி இருப்பது சூது விளையாடுவது போல்தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் சரிசமமான பங்கு இருக்கிறது. அவன் வெற்றி அடைந்தால் அவனுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும். ஆனால் அவன் மட்டும் தோல்வி அடைந்தால் அவனது இழப்பு சற்று நேரத்திற்கு முன் அவன் அவந்திகாவிடம் சொன்னது போல் சாதாரணமாக இருக்காது. தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் இழந்தால் அரவிந்தால் அதை மீட்டெடுத்து விட முடியும். ஆனால் இதில் மட்டும் அரவிந்த் தோற்றால் அவனிடம் எதுவும் மிஞ்சப் போவதில்லை. எதுவும் இல்லாமல் அவன் வெறும் கையோடு இருந்தால் கண்டிப்பாக அவனால் நரேனோடு போட்டி போட முடியாது. அவந்திகாவிற்கு விருப்பமில்லை என்றாலும் நரேன் தன்னிடமிருந்து அவளை பறித்து விடுவான். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் தான் தோற்கக்கூடாது என்று அரவிந்த் தன் மனதிற்குள்ளேயே உறுதி எடுத்து
எடுத்துக்கொண்டான். அவர்கள் வந்து கொண்டிருந்த பிளைட்டும் இப்போது மெல்ல மெல்ல கீழே இறங்கி பெங்களூரில் லேண்ட் ஆகியது. பிளைட்டை விட்டு இறங்கியதும் அவந்திகா அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்த்தாள். 9 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் அவந்திகா இங்கு வருகிறாள். இது சில வருடங்கள் போல் இல்லாமல் பல யுகங்களுக்கு பின் வருவது போல்தான் அவந்திகாவிற்கு தோன்றியது. பெங்களூரை விட்டு அவளும் அகிலனும் சென்ற காட்சிகள் அனைத்தும் அவந்திகாவின் கண்முன் நேற்று நடந்த காட்சி போல் தோன்றி மறைந்தன. யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் கையில் டிக்கெட் எடுக்க கூட காசில்லாமல் அகிலனும் அவந்திகாவும் இந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றார்கள். ஆனால் இப்போது இத்தனை வருடங்களுக்கு பிறகு பட்ட பகலில் அவந்திகா வந்திருக்கிறாள். இப்போது அவள் யாருக்காகவும் அச்சப்பட தேவையில்லை. தைரியமாக அரவிந்தின் கையை பிடித்துக் கொண்டு முன்னே சென்றாள். ஆனாலும் அவள் மனதில் ஒரு நடுக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அது நரேனை பற்றிய நடுக்கம். இப்போது நரேன் பெங்களூரில் இருக்கிறானா இல்லை டெல்லியில் இருக்கிறானா என்பது கூட அவந்திகாவிற்கு தெரியாது. ஆனாலும் இது நரேனின் கோட்டை. டெல்லியை விடவும் இங்கு நரேனுக்கு ஆள் பலம் அதிகம் என்று நினைத்தவள் அரவிந்தின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள அவள் மன எண்ணத்தை படித்தது போல, அவந்திகா, இங்க யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. போன தடவை நம்ம மத்தவங்களுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ப சொல்லாம இருந்தோம். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. நீ என்னோட பொண்டாட்டின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அது ட்ரெண்டிங் நியூஸ் ஆகும். அப்படி இருக்கையில அவ்வளோ சீக்கிரம் யாராலும் ஒன்னும் பண்ணிட முடியாது என்றான். அவந்திகாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அரவிந்தை பார்த்து கசப்பாக புன்னகைத்தவள் சுற்றி முற்றி பார்க்க அவர்கள் பின்னால் கருப்பு ஆடை அணிந்து கட்டுமஸ்தான உடல் அமைப்போடு 5 வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவின் விழி செல்லும் போக்கை பார்த்த அரவிந்த் அவள் கேட்காமலேயே, இவங்க நான் அரேஞ்ச் பண்ணிருக்க ஸ்பெஷல் பாடிகார்ட்ஸ் என்றான். அவந்திகா எந்த பதிலும் சொல்லவில்லை. இருவரும் ஏர்போர்ட்டின் வெளியே வரவும் அங்கே சம்பத்தும் இன்னும் சிலரும் அரவிந்திற்காக காத்திருந்தார்கள். அரவிந்தை பார்த்ததும் முன்னே வந்த அந்த நபர்கள், அரவிந்தண்ணா, ஒரு வழியா நீங்க பெங்களூர் வந்துட்டீங்களா? உங்களுக்காக ரொம்ப நாளா நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க சொன்னபடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ட போய் பார்த்தோம். எல்லாம் ஓகே தான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமே வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வேலைக்கு ஆளுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னு எல்லாமே வெளியூர்ல வாங்கிக்கலாம். உள்ளூர்ல எதுவும் வாங்க வேணாம். அதுக்கான ஏற்பாட்டையும் பார்த்துட்டோம் என்றனர். இதையெல்லாம் கேட்ட அவந்திகா அப்படியே மலைத்து போய் அரவிந்தை பார்க்க, அரவிந்த் சம்பத்தை பார்த்து, சம்பத், அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் அப்ரூவல் வாங்கியாச்சா என்று அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இன்னும் அதிகமான தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்தான். பேசிக்கொண்டே அரவிந்தும் அவந்திகாவும் காரில் ஏறினார்கள். அதுவரை பொறுமையாக இருந்த அவந்திகா இப்போது ஆர்வமாக அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நீங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் இந்த 2 நாள்ல செஞ்ச வேலை மாதிரி தெரியலையே. சம்பத்தும் கொஞ்ச நாளா உங்க கூட இல்ல. அப்போ நீங்க இதெல்லாம் முன்னவே பிளான் பண்ணி சம்பத்தை இங்க அனுப்பி வச்சீங்களா என்றாள். அவந்திகா கேட்பது சரியான கேள்விதான். இது எல்லாம் 2 நாட்களில் முடியக்கூடிய வேலை இல்லைதான். எப்போது அவந்திகா அவளது பெற்றோர் இறப்பில் சந்தேகம் இருக்கிறது என்று இத்தனை நாட்களாக அந்த கோர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க பயந்துதான் மறைந்திருக்கிறேன் என்று சொன்னாலோ, அப்போதே அரவிந்தின் மனதில் இந்த திட்டம் உதித்துவிட்டது. அதற்கான வேலைகளை அவன் பொறுமையாக செய்து கொண்டிருந்தான். ஏதாவது ஒரு நல்ல நாளில் இதை அவந்திகாவிற்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம் என்று அரவிந்த் நினைத்திருக்க அந்த நரேன் குறுக்கே புகுந்து அனைத்தையும் கெடுத்து விட்டான். இப்போது அனைத்தையும் அவந்திகாவிடம் அவசரமாக சொல்ல வேண்டியதாயிற்று. அரவிந்தின் மனதில் இந்த திட்டம் உதித்ததிலிருந்து இப்போது வரை அவன் செய்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக அரவிந்த் நினைத்து பார்த்து கொண்டிருக்க அவனை உலுக்கிய அவந்திகா, அரவிந்த், உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். எப்போ இருந்து இந்த திட்டத்தை போட்டுட்டு இருக்கீங்க என்று மீண்டும் கேட்டாள் அவந்திகா. எப்ப இருந்து செஞ்சா என்னதியா? இது நான் செய்ய வேண்டியது. இது என்னோட கடமை என்று பதிலளித்தான் அரவிந்த். இது எப்படி அரவிந்த் உங்க கடமையாகும்? பெத்தவங்க கடனை அடைக்கிறது அவங்க பசங்களோட கடமை. இது என்னோட கடமை. எப்போ இருந்து இது உங்களோட கடமையாச்சு என்று அவந்திகா வெள்ளந்தியாக பார்க்க,
ஒரு முறை முன்னாள் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த சம்பத்தை பார்த்த அரவிந்த் அப்படியே அவந்திகாவை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டு, பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்கிறது ஒரு புருஷனோட கடமை மிஸ்ஸஸ் அரவிந்த். என் பொண்டாட்டி எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது என்று சொன்னவன் அவள் கண்ணை பார்த்து மெல்ல மெல்ல அவள் இதழை நோக்கி முன்னேற வேகமாக அவளை தள்ளிவிட்ட அவந்திகா மெதுவான குரலில், சம்பத்தண்ணா இருக்காங்க என்றாள். சோ வாட் தியா, சம்பத் நீ எதையாவது இப்போ பார்த்த என்று அரவிந்த் கேட்கவும், இவ்வளவு நேரமாக இவர்களது சில்மிஷத்தை எல்லாம் கண்ணாடியில் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சம்பத், ஐயோ அரவிந்த் சார், நீங்க காருக்குள்ளதான் இருக்கீங்களா? நான் ரொம்ப சின்சியரா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருந்தேனா, அதான் காருக்குள்ள நீங்க இருக்கிறதவே மறந்துட்டேன் என்று சொல்லி ஈ என்று சிரித்தான். ஓகே சம்பத்தண்ணா, ரோடு கண்ணாடியில தான் இருக்கா என்று அவந்திகா குறும்பாக கேட்க, அட அவந்திகா மேடம், நீங்களும் இந்த காருக்குள்ளதான் இருக்கீங்களா? அரவிந்த் சார், மேடம் எப்போ நம்ம கார்ல ஏறினாங்க என்றான் விளையாட்டாக. சம்பத்தின் இந்த கேலி பேச்சு உர்ரென்று இருக்கும் அரவிந்தின் முகத்திலேயே லேசான புன்னகையை வரவழைக்கும் போது அவந்திகாவை பற்றி சொல்லவா வேண்டும்? அவந்திகா சத்தமாகவே சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த இடமே கலகலப்பாக மாறியது. பெங்களூரு வந்து ஒரு வாரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனைத்தும் சுமூகமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவந்திகாவிற்கு இந்த சுமூகம்தான் பெரும் அச்சத்தை கொடுத்தது. அவந்திகாவிற்கு நரேனை பற்றி நன்றாக தெரியும். அவனுடைய குணத்திற்கு அவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அது எரிமலை வெடிப்பிற்கு முன்பாக இருக்கும் அமைதி போன்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் அமைதியாக இருக்கிறானோ அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு அவனது செயல்கள் இருக்கும். அவந்திகா பெங்களூரு வந்ததிலிருந்து நரேன் அவளை அச்சுறுத்தும் விதமாக ஒரு போன் கூட செய்யவில்லை என்றதும் அவந்திகாவின் மொத்த அமைதியும் குலைந்து போனது. அவன் மிரட்டி இருந்தால் கூட, இல்லை இவர்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்திருந்தால் கூட அவந்திகா இவ்வளவு பயந்திருக்க மாட்டாள். இப்போது அவள் பயப்பட்டது மட்டுமல்லாமல், அரவிந்த் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நரேன் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கான்னா அவன் ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்கான் தான் அர்த்தம். இப்போ என்ன பண்றது? அவன் என்ன பண்ண போறான் என்று அரவிந்தையும் போட்டு பாடாய் படித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா இப்படி பயந்து புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அந்த அறையின் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. அரவிந்த் சென்று கதவை திறக்கவும் உள்ளே வந்த சம்பத் பரபரப்பான குரலில், அரவிந்த் சார், என்ன பிரச்சனைனே தெரியல. நம்மளோட எல்லா பேப்பர் ஒர்க்ஸும் அப்ரூவ் ஆகிருச்சு. ஆனா சேஃப்டி அப்ரூவல் மட்டும் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு. நானும் எல்லா வகையிலயும் மூவ் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்கு. அப்படி இருந்து என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நான் எத்தனை டைம் போனாலும் அந்த ஆபீசரை பார்க்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு யாரோ இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட அவந்திகா பீதியோடு அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த், நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவனோட வேலைதான், எல்லாம் அந்த நரேன் தான் பண்ணிட்டு இருக்கான் என்றாள். அவள் இத்தனை நாள் பயந்து கொண்டிருந்தது நடந்து விட்டது. இத்தனை வேலை செய்தும் சேஃப்டி சர்டிபிகேட் வாங்க முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் இவர்களால் வீடு கட்டவே முடியாது. பிறகு இவர்கள் திட்டமெல்லாம் என்னவாகும்? அவந்திகா பதறிக்கொண்டிருக்க பொறுமையாக சம்பத்தை நிமிர்ந்து பார்த்த அரவிந்த், எனக்கு புரியுது சம்பத், நானும் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் போய் அது என்னன்னு பாப்போம் என்றான். அவந்திகா தான் பயந்து கொண்டிருந்தாலே தவிர அரவிந்தின் முகத்தில் எந்தவிதமான பதற்றமோ படபடப்போ இல்லை. இப்படித்தான் நடக்கும் என்று முன்னமே கணித்து வைத்திருந்தவன் போல் மிகவும் கூலாக சம்பத்தோடு சென்றான். அரவிந்த் சென்று அந்த ஆபீசரை பார்க்க அனுமதி கேட்க அவருக்கு பிஏவாக இருந்த பெண் கண்கள் வெறிய அரவிந்தை பார்த்தவள், அது அரவிந்த் சார், எங்க ஆபீசர் இப்போ இங்க இல்ல, அவர் வர டைம் ஆகும் என்று திக்கி திக்கி சொன்னாள். இப்படித்தான் நடக்கும் என்று அரவிந்திற்கு முன்னவே தெரியும். அரவிந்த் எதற்கும் தயாராகத்தான் வந்திருந்தான். இட்ஸ் ஓகே, உங்க ஆபீசர் எப்ப வேணாலும் வரட்டும், நான் வெயிட் பண்றேன் என்று சொன்ன அரவிந்த் அங்கு போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்தான். ஏற்கனவே அங்கு வருபவர்கள் அனைவரும், ஹேய், அது சூப்பர் ஸ்டார் அரவிந்த் தானே என்று அவனை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிட்டார்கள். ஒரு சில ரிப்போர்ட்டர்களும் அங்கு வந்ததை ஓரக்கண்ணால் பார்த்த அரவிந்த் பொறுத்தது போதும் என்பது போல அந்த பெண்ணிடம் எழுந்து சென்றவன், எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நான் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட பத்தி மோரோவர் இந்த நாட்டுக்கே தெரியும்.
நான் ஒவ்வொன்னையும் ப்ராப்பரா ரூல்ஸ் படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கையில எதுக்காக நீங்க எனக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டீங்க? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ஒருவேளை இதுக்கு பின்னாடி யாராவது இருந்து எனக்கு அப்ரூவல் கிடைக்க விடாம தடுத்துட்டு இருக்காங்களா என்ன? இப்ப மட்டும் நீங்க எனக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணலனா நான் இப்பவே என்னோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறேன். இந்த ப்ராஜெக்ட்ல ஆரம்பத்துல இருந்து அவங்களும் என் கூட தான் இருக்காங்க என்று நிருபர்களை பற்றி நல்லதாய் 4 பிட்டை போட்ட அரவிந்த் அந்த கூட்டத்தை நோக்கி லேசாக திரும்பி பார்க்கவும் அங்கிருந்த 1-2 நிருபர்களும் இங்க என்ன பஞ்சாயத்து என்பது போல முன்னே வந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து பதறிப்போன அந்த பெண், சாரி சார், நான் இப்பவே எங்க சாருக்கு போன் பண்ணி அவர் எங்க இருக்காரு, எப்ப வருவார்னு கேட்டு சொல்றேன். நீங்க பொறுமையா இருங்க சார் என்றாள். நரேன் இப்படியெல்லாம் ஏதாவது வேலை செய்வான் என்று அரவிந்த் முன்னவே எதிர்பார்த்திருந்ததால் அவனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அரவிந்த் நன்றாக யோசித்துவிட்டு தான் வந்தான். டேய், நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா, ஏன் கிட்டவே உன் வேலையை காட்டுறியா என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட அரவிந்த் எதுவும் பேசாமல் மீண்டும் பொறுமையாக அந்த சேரில் அமர்ந்தான். அங்கிருந்த அனைவரது கவனமும் இப்போது அரவிந்த் மீதுதான் இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் மீது மக்களுக்கும் மீடியாவிற்கும் எவ்வளவு ஆர்வம் இருந்ததோ அதே போல்தான் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் கர்நாடக கவர்மெண்ட்டும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்படி இருக்கையில் கவர்மெண்ட் ஆபீஸிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த ஆபீசரின் வேலையே போய்விடும் என்ற அச்சத்தில் கண்டிப்பாக அவனது டாக்குமெண்டில் சைன் போடப்பட்டு வந்துவிடும் என்று அரவிந்த் எதிர்பார்த்து காத்திருந்தான். அதே நேரம் அவன் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அந்த ஆபீசரோடு நின்று பேசிக் கொண்டிருந்தான் சூர்யா.